ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆர்கேவி மொபைல்ஸ்லேருந்து உங்கள் ஆர்கேவி பேசுகிறது. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஓ கம்ப்ளைண்ட் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு வந்திருந்தேன். 2 வீட்டில் நம்ம ஆர்ஓ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். அது வந்து சர்வீஸ் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்னா ஆர்ஓவை பொறுத்தவரையிலையும் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எங்கே இருந்ததுன்னா, நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டு தண்ணியிலேருந்து வால்வு கொடுத்துருப்போம். அந்த வால்வு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நம்ம வீட்டு தொட்டி தண்ணிலேருந்து வர பைப்பு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வு போட்டு, இது ஓப்பன் க்ளோஸ் வால்வு. இது வந்து வேணால் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வழியாக நமக்கு உள்ளார ஆர்ஓ போகுது. இது வந்து அவுட்லெட்டு ட்ரெயின். இது வந்து நம்ம எங்கன்னா தோட்டத்துக்கு விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து வர அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்லெட்டு இதுக்கு வருது. இது வந்து அவுட் ஃபில்ட்ரு. இது வந்து வெளியே போகிற ட்ரெயின். இது அவுட் ஃபில்ட்ரு, அதாவது இன்னு அவுட்டு. இதுலேருந்து இன்னாகி அங்கேருந்து வர பைப்லேருந்து வர இன்னு இங்கே இருக்குது, அவுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியே போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்துட்டிங்கன்னா என்ஆர்விம்பாங்க, நான் ரிட்டன் வால்வு. அதாவது வந்து தண்ணி திருப்பி இதாகாமல் இருக்கிறதுக்கு என்ஆர்வி போடுவாங்க. இதுலேருந்து இங்கே இன்னும் போயிட்டு இதுலேருந்து அவுட் ஆகிட்டு உள்ளார ஆர்ஓ போகும். ஸோ இந்த ஃபில்ட்ரு எதுக்குன்னா, இது பேர் ஃப்ரீ ஃபில்ட்ரு. இது உள்ளார ஸ்பன் இருக்கும், டேஸ்ட்டு குண்டெல்லாம் இருக்கும். இந்த ஃபில்ட்ரை வந்து எவ்ரி 6 மந்த் ஒன் டைம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்ஓ வந்து உங்களுக்கு வீணாகாது. அதனால் என்னென்னா, இப்போ இந்த ஆர்ஓ நம்ம இன்ஸ்டால் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் அந்த சர்வீஸோடு தான் போயிட்டுருக்கு. வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்ததில்லை. ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது எவ்ரி 6 மந்த் வந்து நம்ம ஸ்பன் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒன் டைம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மேலே ஃப்ளோ சுவிட்சு போயிருந்தது. அப்புறம் உள்ளார இருக்கிற ஒரு சொல்நால்டு வால்வு போயிருந்தது. ஸோ இன்ன வரையும் 6 வருஷம் வரையும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ஆர்ஓவை பற்றி எதுக்காக வீடியோ போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டேங்கு தண்ணியிலேருந்து நம்ம எடுக்கும்போது என்னென்னா, இந்த பைப்பில் தான் வந்து இந்த ஃபில்டரில் தான் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வரும். ஸோ இந்த ஃபில்டரை வந்துட்டு நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை டேஸ்ட்டு கொண்டு இருந்தால் டேஸ்ட்டு கொண்டு போட்டுட்டு ஸ்பன்னை மாற்றிட்டிங்கன்னா இந்த ஆர்ஓ உள்ளார பிரச்சனை வருது. ஆர்ஓவை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா 4 ஃபில்டர் இருக்கும். அதில் ஒரு ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா மெம்பரைன்னு சொல்லுவாங்க. மெம்பரைன் எதுக்கு அப்படின்னோன்னா, சால்ட் வாட்டரை நல்ல வாட்டரை மாற்ற விடு. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 2000 வரையும் வரும். ஸோ அதை வீணாகாமல் இருக்கிறது இது பண்ணும். எவ்ரி 6 மந்த் வந்து நீங்கள் ஆர்ஓவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஆர்ஓ வந்து வீணாகாது. ஸோ ஆர்ஓவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுங்கிறது தான். நேற்று நம்ம சர்வீஸ் போன இடத்துல ஒரு இடத்துல இந்த ஸ்பன் ஃபில்டரில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நிறைய உப்பு இருந்தது, அதனால் சீக்கிரம் வீணாகிடுச்சு. ஒரு இடத்துல பாதி கண்டிஷனில் இருந்தது. ஸோ இதை ரெகுலராக நீங்கள் மாற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஓ வீணாகாது. ஆர்ஓவை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு நல்ல தண்ணி வந்து, அதாவது சால்ட்டு தண்ணி வந்து நல்ல தண்ணியாக மாறலை அப்படின்னா மெம்பரின் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோ சுவிட்ச் இருக்குல்ல, இது வீணாக போயிடுச்சுன்னா ஓவர் ஃப்ளோ ஆகி வழிஞ்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் உள்ளார சொல்நாடு சுவிட்சுன்னு இருக்கும். இதுதான் உள்ளார உள்ளது. அப்புறம் 4 ஃபில்டர்ஸ் அதில் இருக்கும். கார்பன் ஃபில்டர்ஸு, பிளாக் சாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்ஓ வந்துட்டு கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக இது பண்ணுங்கள், உங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும். ஆர்ஓ பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் எதாவது இருந்தால் நம்ம கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் அந்த பிரச்சனை என்னவோ அதை நான் தீர்க்க முயற்சி பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தகவலோடு உங்களை சந்திச்சமைக்கு உங்கள் ஆர்கேவி.